ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருந்து அதே போல் எங்கெங்கே கொஞ்சம் நீட் பண்ணணும் நம்மளுக்கு தோணுதோ எனக்கு தோணுதோ அதை மட்டும் நான் நீட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து கிளைமேட் வந்து க்ளவுடியாக தாங்க இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு கிளைமேட் தான். அதுவும் போக பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஷட் டவுன். ஸோ அதனால் கரண்ட்டும் இல்லை. கிளைமேட் இப்படி இருக்கனால சரி நம்ம ஒரு ஒர்க் ஏதோ பண்ணலாம், க்ளீனிங் ஒர்க்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். கவுண்டர் டாப்பு, என்னோடய கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் இப்படி தான் இருக்குது. இல்லை குட்டீஸ்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் இருந்து வீடியோ எடுக்க தொடங்கியிருக்கேன். ஸோ வந்துட்டு எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாட்டாக பிரிச்சுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கார்னர்லேருந்து வந்துடுவேன். ஸோ எல்லா திங்ஸும் எடுத்து நம்ம கீழே வச்சுட்டே இருந்தால் அது எனக்கு பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் நகர்த்தி வச்சுட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி அதை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் எப்பயும் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி தான் பண்ணுறேன். ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா எல்லாமே கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு பண்ணுவாங்க. ஸோ அது அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு, நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் டாப் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வச்சதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க வாலெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் டைல்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரப்பில் வந்து கொஞ்சமாக வந்து லிக்விட் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டேன். அதே போல் கீழே கவுண்டர் டாப் எல்லாமே வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு அதை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன். பாருங்கள், ஸோ நம்ம தேய்ச்சி விடும்போது நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். அது மாதிரி தான் நான் எப்பயுமே பண்ணுவேன். ஸோ கரண்ட் இல்லாதனால லைட் போடாத வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து டல்லாக தான் தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எப்பயுமே வச்சுருப்பேன். அதில் வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு இந்த ஸ்பாஞ்சை தொட்டு அந்த நம்ம லிக்விட் ஊற்றுறனுங்க அதில் வந்து தொடச்சி எடுத்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்தி இந்த மாதிரி ஷார்ப்பாக அந்த ஸ்க்ரப்பர், ஸ்டீல் ஸ்க்ரப் இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் திருப்பியும் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பிசுக்கு மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாமும் நான் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சமாக லிக்விட் ஊற்றி திருப்பியும் பண்ணும்போது நல்லா டீப் க்ளீனாக பளிச்சுன்னு ஆயிடும். ஸோ அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாத் எடுத்து அதை நல்லா ஈரத்தில் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ மேலே டைல்ஸு, கவுண்டர் டாப் இது எல்லாமே தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் இருக்குல்லையும், ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேக் வந்து நான் இது யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அழகாக இருக்குன்னு அப்படியே வச்சுருக்கேன். அதை வந்து அதெல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, க்ளீனாக தான் இருக்குது, கொஞ்சம் மட்டும் டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து நான் கழுவிக்குவேன். ஸோ கொஞ்சம் தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி கவுத்திட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே கவுண்டர் டாப்பில் நீட் பண்ணுறதுக்குள்ளே காஞ்சிடும். ஸோ அதை தான் பண்ண போகிறேன். ஸோ கழுவி காய வச்சதுக்கப்புறமா திருப்பி பாருங்கள், இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து ஒரு கார்னராக வச்சுருவேன். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ரேக் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்லாம் இங்கே வச்சுப்பேன். ஸோ நான் குக் பண்ணும்போது பக்கத்துலேயே இந்த ஸ்டவ் பக்கத்துலேயே இருந்தால் நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஒரு செல்ஃபில் வச்சோம் அப்படின்னா போய் எடுத்துகிட்டு வந்து நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். என்னென்ன பொடி வச்சுருக்கேன், மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் சாம்பார் பொடி, ரசப்பொடி, அப்புறம் பெருங்காயம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா கல்லுப்பு, சால்ட்டு, அதுக்கப்புறம் புளி, வரமிளகா இதெல்லாமே பக்கத்துலேயே தான் நான் வச்சுருப்பேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு வேஸ்ட் ரேக் இருந்து அதில் பார்த்திங்கன்னா லைட்டர், அதுக்கப்புறம் பீலர் இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் ஒயிட் கலர் ரேக்கில் வந்து ஆயில் பாட்டில் வச்சுட்டு அதுக்கு பெப்பர் பவுடரும் பக்கத்துலேயே வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே நான் அஞ்சலி பெட்டி வச்சுருப்பேன். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பூன் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடு எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு. இந்த சைடு ஆல்ரெடி எல்லாம் ஸ்க்ரப் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து வச்சு நான் ட்ரை பண்ணிட போகிறேன். அதுக்கப்புறம் இது வந்து வெஜிடபிள் கட்டர். ஸோ அது இன்னும் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கல்லுப்பு, அப்புறம் சால்ட் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த 2 ஜாடி பார்த்திங்க அப்படின்னா இது புளியும் வரமிளகாவும் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து இங்கே க்ரீனரியாக இருக்கட்டும்னு ஒரு செல்ஃப் மாதிரி ஒட்டி வச்சுட்டு அதில் ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். அப்புறம் க்ரீன் கலர் மேட் போட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே கப்பு அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதே போல் ஜக்கும் வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம தண்ணி குக் பண்ணும்போது தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால் அதுவும் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் இல்லை 1 மந்த்துக்கு அந்த மாதிரி ஒன்ஸுன்னு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்பப்போ எப்போ தோணுதோ அப்போல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒரு டக்கு அழகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அங்கே வச்சுருக்கேன். ஸோ பிளேட் ஸ்டாண்டு இந்த சைடு வச்சுருக்கேன். மிக்ஸி அப்படியே வச்சுருக்கேன் பக்கத்துலேயே.
மிக்ஸி கிரைண்டரில் அப்படியே பக்கத்தில் வச்சுக்க அப்படியே சைமல்டேனியஸாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டவ்வையும் வந்துட்டு நல்லா விம் ஜெல் போட்டு நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா நீட் பண்ணிட்டு அதே போல் டீப் ட்ரே ஸ்டாண்ட் இது எல்லாமே நான் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாம் போட்டேன். அப்புறம் மணி பிளான்ட்டு பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து அதில் இருக்க தண்ணியை ஊற்றிட்டு ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே போல் செடி நல்லா வாஷ் பண்ணி விட்டுருவேன். அந்த ஒர்க்கு கவுண்டர் டாப் க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாமி செல்ஃபெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் நம்மளோட டைனிங் டேபிள் டெய்லியுமே தொடச்சிடும். இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு நல்லா எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன லன்ச் வேணுன்னா பட்டை வரக்காய் வந்து சாம்பார் வச்சுருக்கேன், ரசம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் தட்டைக்காய் வந்து பொரியல் வச்சுருக்கேன். குக்கரில் தான் இன்றைக்கி சாதம் வச்சேன். ஸோ குட்டீஸ்க்கு வந்து இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ அதனால் வந்து குழம்பு அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கை வந்து ராகி மால்ட் தான் செய்ய போகிறேன். ஸோ ராகி மால்ட்டுக்கு வந்து ராகியை வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஊற வச்சுக்கோங்க. 4லேருந்து 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஊறினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் இதில் வந்து சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வந்து ராகி ஊற வச்சேன். இது 4 பேர் வந்து தாராளமாக குடிக்கலாம். ஸோ நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு ஒரு 3 சொம்பு தண்ணி தேவைப்படுங்க. அதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பால் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் காமிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள் ரொம்பவும் தண்ணியாக இல்லை, பால் பாதம் நல்லா திக்காகவும் இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு. ஸோ இதை வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கைவிடாத கிளறிட்டே இருக்கணும். ஸோ கிளறும் போது வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கும். ஏலக்காய் 2 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 6 மந்த் பேபிலேருந்தே நம்ம கொடுக்கலாம். நான் கவி அஸ்வந்த்க்கு 6 மந்த்லேருந்தே இது கொடுக்க பழக்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி 6 மந்த் பேபிக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஏலக்காய் அப்புறம் தேங்காய் பூலாம் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இது ரொம்ப 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 ஹெல்த்திங்க. வீக்லி ஒன்ஸ் இதை செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள். ஸோ பெரியவங்களும் இது குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி ட்ரிங்க் இது. பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகும். அதே போல் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சக்கரை வேணும்னா சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் சால்ட்டும் ஸ்வீட்டும் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்ச தேங்காய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 11 o'clock லீவ் நாள் அப்படின்னா 11 o'clock கொடுக்கலாம். இல்லைனா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஸோ இதில் வந்து ரொம்ப கால்சியம் சத்து வந்து நிறைய இருக்குது. ஸோ ஈவினிங் வந்து குட்டீஸ் வந்ததுக்கப்புறம் நானும் குட்டீஸ் வந்து குடிக்கிறோம். நானும் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஹெல்த்தியாக எதாவது குடிக்க வேணாமாங்க, அதனால தான் ராகி மால்ட் வச்சுருக்கேன். ஸோ வந்து இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் குடிக்கலாம். ரொம்ப 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 ஹெல்த்திங்க. அதே போல் நீங்கள் வந்து இதில் இதை காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் பால்லாம் ஆட் பண்ணல. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ப்ரொவிஷனெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ எல்லாம் வந்து ரீஃபில் பண்ண வேண்டியது தான். ஸோ எது காலியாக இருக்கோ அந்தந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து கழுவிடுவேன். ஸோ அதனால் வந்து டக்குன்னு இப்போ வந்து தீரும் போது நம்ம எடுத்து ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒர்க்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நாளைக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எது இல்லையோ அதெல்லாம் வந்து அதோடய பாக்ஸில் ரீஃபில் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் இன்னொரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஸோ அது வந்து நம்ம தேவைப்படும் போது எடுத்துப்பேன் நான். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட்டு வந்துருச்சு. உடனே வந்து நம்ம லைட் போட்டுட்டு கிச்சனை வந்து ஒரு வீடியோ எடுத்தலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். பாருங்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ப்ளசண்ட்டாக இருந்தது. சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்னாலும் அது ஒரு மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த க்ளீனெல்லாம் பண்ணிட்டோமே. ஃப்ரிட்ஜும் வந்து கரண்ட் இப்போ தான் வந்தது. இருந்தாலும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் லிக்விடை ஊற்றி தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அஸ்வந்த் வந்துட்டு நானும் ஹெல்ப் பண்ணுறமான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ கிளாஸ் தான் இருந்தாலும் குட்டீஸ்ட்டை கொடுக்கும்போது அவங்களுக்கு கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. கிளாஸ் ஐட்டம் நம்ம பார்த்து பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பண்ண சொல்லி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மேட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஃப்ரிட்ஜும் பார்த்திங்கன்னா லிக்விட் ஊற்றி நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சி நீட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு நீட் பண்ணிட வேண்டியதான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ரீதா சமையல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட் ப்ரீதா சமையல். பாய், டேக் கேர்.